நண்பர்களே, யோபு மிகுதியான செல்வங்கள் உடைய ஒரு பெரிய செல்வந்தனாக வாழ்ந்தான். கடவுளுக்கு முன்பாக உத்தமனாயிருந்தான். ஆனால் யோபனுடைய வாழ்க்கையிலே ஒரே நாளிலே எல்லாம் தலைகீழாக மாறுகிறது. அவனுடைய செல்வங்களை இழக்க கொடுக்கிறான். அவன் செல்லமான அவனுடைய பிள்ளைகளை இழக்க கொடுக்கிறான். அவனுடைய சரீரத்திலே கொடிய வியாதியினால் பாதிக்கப்பட்டு கடைசியாக தன்னுடைய மனைவியை அவனை நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லும் அளவுக்கு அவனுடைய நிலைமை மிகவும் மோசமாக மாறுகிறது. இதிலே ஆறுதல் சொல்ல வந்த அவனுடைய நண்பர்கள் கூட நீ செய்த பாவத்தினால்தான் உனக்கு இவ்வளவு துன்பங்கள் வருகிறது என்று சொல்லி அவனை மேலும் துன்பத்திற்கு நேராக அவருடைய நண்பர்கள் இழுத்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட யோபு மனம் தளராமல் கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையை விட்டு விடாமல் உறுதியாக இருந்தது நிமித்தமாக யோபுவின் புஸ்தகத்தின் கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், அவன் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி. ஆமாம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. ஆமாங்க, யோபு போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக பிரச்சனைகளை அந்தினமும் சந்திக்கிறோம். வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சூழ்நிலைகள், வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையிலே நாம் அனுதினமும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அவைகள் மத்தியிலே நாம் ஏன் கடவுள் இதை அனுமதித்தார் என்று கேள்வி கேட்காமல் அவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து யோபுவை போல உறுதியாக நாம் இருக்கும் பொழுது இழந்தவைகளை காட்டிலும் மேலானவைகளை, நிறைவானவைகளை, இரட்டத்தனையான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வோம் என்பதற்கு யோபனுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. எனவே யோபனுடைய வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிறைவான வாழ்வை வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி விசுவாசத்தோடு நிற்போம். கடவுள் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். இந்த வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட் பண்ணுங்கள்.